with greater precision through a minimally invasive procedure. To help us understand the procedure in greater detail, we have with us our esteemed experts who அதாவது இந்த ப்ரொசீஜரை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்ட இந்த நோயாளிக்கு அது எப்படி பயன்பட்டதுன்றது அவங்க பண்ண டாக்டரே சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர்லேயே அது விளக்கம் இருக்குது. வேக்யூம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றிடம். ஸோ இந்த பயாப்சின்றது நம்ம திசு எடுத்து பரிசோதனை பண்ணுறது. எல்லா கட்டியுமே பொதுவாக வந்து நமக்கு திசு பரிசோதனை பண்ணாமல் இது திட்டவட்டமாக எந்த வகையான கட்டியும் தெரியாது. கேன்சர் கட்டியா இல்லை சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் ஆகக்கூடிய கட்டியா, அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. இது தெரியணும்னா நம்ம திசு பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பயாப்சின்றது யூஸ்வலாக ஒரு சாதாரணமாக ஒரு ஊசி போட்டு இல்லை வெட்டி ஏதாவது முறையில் எடுப்பாங்க. இதில் வந்து இந்த வேக்யூம் வெற்றிடம் வந்து இப்போ நீங்கள் வேக்யூம் கிளீனர் உங்களுக்கு தெரியும், அது எப்படி ஆளுக்கெல்லாம் இழுக்குதுன்ட்டு. அதே மாதிரி பிரின்சிபிளில் இந்த நீடில் வந்து அந்த வேக்யூம் இது இருக்கிறதுனால, வெற்றிடம் இருக்கிறதுனால இப்போ அந்த நீடில் போட்டாக்கா அந்த இது அப்படியே உள்ளே சக் பண்ணிக்கும். அது சக் பண்ண பிறகு ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிடும். ஸோ அந்த சதை கிடைக்கும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கை பொறுத்த மட்டும் இது ஒரு பெக்யூலரான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னால், இது கேன்சர் கட்டி இது சாதாரண மார்பு அப்படின்ற ரெண்டு வகையான கிடையாது. இடையில நிறைய சந்தேகத்திற்குரிய பல மாற்றங்கள் இருக்கலாம். கட்டியாக இருக்கலாம், இது சாதாரண கட்டியான்னு தெரியாது, இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மேமோகிராம் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு திட்டவட்டமாக பல முறையும் சொல்ல முடியாது. சிலப்போ சொல்ல முடியும், திட்டவட்டமாக பல கட்டங்களில் சொல்ல முடியாது. ரெண்டாவது ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கலாம், அல்லது இந்த கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கால்சியம் இந்த மாதிரி ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்த பெண்மணியாக இருக்கலாம். அது அறுவை சிகிச்சை செய்த மாற்றங்கள்னாலே சில கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய சிச்சுவேஷன்ஸில் வந்து இதனுடைய குறிப்பிட்ட ஒரு அனுகூலம் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் பேஷண்டாக பண்ணலாம், ரெண்டாவது சீக்கிரம் பண்ணலாம். வித்தின் 24 hours பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் தே கேன் கோ பேக் டு த நார்மல் டியூட்டிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீடிங் ரிஸ்க் கம்மி, அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சின்ன கட்டி, இப்போ அதாவது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற கட்டியெல்லாம் இதில் ஃபுல்லாகவே கூட எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்துடுது, டயக்னோசிஸும் வந்துடுது. ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஸோ நம்ம குறிப்பிட்ட இது இந்த ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான அணுகுமுறைகள் இருக்குதுன்றது வந்து பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக தான் தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க பயாப்சினா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இது கீறுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு. இது அப்படி கிடையாது. இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் மினிமலாக அவுட் பேஷண்ட்டாக வந்து இதில் ஸ்டிச்சஸ் கிடையாது, கட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு நிக் மாதிரி பண்ணுவாங்களோட தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்காரிங், அதாவது தழும்பு வராது. ஸோ இதெல்லாம் சில பெண்மணிகளுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். அதனால் அது அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். இது எல்லா கட்டிக்கும் பொறுத்தாது. அது சைஸை பொறுத்த இருக்குது, அதனுடைய பொசிஷனை பொறுத்த இருக்குது. இப்போ ரொம்ப ஆழமாக இருக்கிற கட்டிக்கு பொருந்தாது, அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. பட் எங்கே அது பொருந்துமோ அது வந்து நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இப்போ பண்ண பேஷண்ட் அது எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்றதை வந்து டாக்டர் சொல்லுவாங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. அது ஐ ஹோப் உங்களுக்கு அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க. தேங்க்யூ. ப்ரொசீஜர் திருப்பி நாங்கள் ஏன் ப்ரொசீஜர்னு சொல்கிறோன்னா, இது சர்ஜரியே கிடையாது. ஸோ பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டு இந்த ஓபி பேசிஸ்லேயே அந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணிக்கலாம். மருந்து போகிற ஊசி மட்டும் போட்டு ஓபியில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேட்டரில் கூட வச்சு செடேஷன் கொடுத்துட்டு மினிமலாக அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவாய்டிங் அன்வான்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் அட்மிட் ஆனாங்கன்னா ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். தே கேன் ரெஸ்யூம் தியர் டியூட்டிஸ். ஸோ எங்களோட மெயின் இதுவே எம்ஃபசிஸ் வந்து இதை வந்து ஒரு ப்ரொசீஜரை தான் கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு சர்ஜரி கிடையாது. அண்ட் வி கால் திஸ் de-escalation ஆஃப் சர்ஜரி. இட் இஸ் ஜஸ்ட் மினிமலி எப்படி நம்ம லேப்ரோஸ்கோப்பின்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி பிரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பின் ஹோல்ஸ் ப்ரொசீஜர் அது. அதே மாதிரி எங்களோட எம்ஃபசிஸ் வந்து இதை வந்து இன்னும் ஸ்க்ரீனிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன கட்டிங்களுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுலேயே ஏதாவது கட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜியை ப்ரொமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம்.
தேங்க்யூ சார். ஸோ நம்ம டாக்டர் ராஜா சித்தார்த் சாரும் சொன்ன மாதிரியே இது வந்து வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி ப்ரொசீஜரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரியே இப்போ எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் ஹைலைட் எங்கே பார்த்தாலும் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் மார்புடை புற்றுநோயை பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. புற்றுநோயோடைய அவேர்னஸ் தான் ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்பில் இருக்க கட்டிங்கள் வந்து பர்டிகுலர் லங் ஏஜை பார்க்கும்போது 70% பார்க்குற கட்டிங்கள் எல்லாமே சாதாரண கட்டிங்கள், கேன்சர் கட்டியாக இருக்காது. அண்ட் அந்த சாதா கட்டி வந்து 2 கேட்டகரியில் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வளர ஸ்டேஜஸில் பியூபர்டல் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர சமயத்தில் சில அப்நார்மல் டிஷ்யூஸ் மார்பில் ஃபார்ம் ஆகலாம். அந்த அப்நார்மல் டிஷ்யூஸ் சாதாரண கொழுப்பு கட்டி மாதிரி வளர்ந்துட்டு வருதா, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, இந்த சமயத்துலேயே நம்ம எடுத்துடலாமான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம். அதே யங் ஏஜ் குரூப்பில் பார்க்கும்போது அன்மேரிட் உமன், யங் கேர்ள்ஸ்க்கு கொழுப்பு கட்டி பார்க்குறது தான் ஜாஸ்தி. அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கொழுப்பட்டி வளர சமயத்தில் அது கொஞ்சம் டெஸ்ட்டை டிஸ்டார்ட் பண்ணலாம், வலினால சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாதா கட்டிங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணாமல் சின்ன ப்ரொசீஜர்லேயே கட்டி ஃபுல்லாக வெளில எடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் பயாப்சி பண்ணுறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது, ஸ்கார் எதுவுமே இருக்காது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் யங் விமனுக்கு. அதுக்கு மேலே ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. ஸோ லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்துல மட்டும் மருத்துவ ஊசி கொடுத்து ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நம்ம இந்த கட்டி வந்து என்ன நேச்சர்னு பார்க்குறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே சமயத்தில் ஃபுல்லாக கட்டியை வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ டியூவல் ப்ரொசீஜர். அண்ட் டாக்டர் ராஜா சித்தார்த் சொன்ன மாதிரி டே கேராக பண்ணிக்கலாம். அதே நாள் வீட்டுக்கு போய் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே திருப்பி ரெஸ்யூம் பண்ணலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அடுத்த நாளே நார்மலாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் அ வேக்யூம் அசிஸ்டட் ப்ரொசீஜர். வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் மாதிரி யோசிச்சுக்கலாம், சில கட்டிங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட்டிங்கள் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனிங் இருந்தால் தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே சின்ன சின்ன கட்டிங்கள் வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் மெயின்லி டன் ஃபார் நான் கேன்சரஸ் லங்ஸ். ஒரு மார்பு புற்றுநோய் இருக்கிற கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் அன்சேஃப். பட் புற்றுநோய்க்கு வரதுக்கு முன்னாடி சில கட்டிங்களுக்கும் சாதா கட்டிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் சேஃபாக பண்ணிக்கலாம். ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரிஸ்க் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் சர்ஜரி மாதிரி இருக்காது. இப்போ ஒரு மார்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது அக்கல் அடியில் ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ப்ளீடிங் சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன் பிரெஸ்ட் சர்ஜரிஸில். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் நம்ம கட்டுறோம். ஸோ இட் இஸ் லைக் அ டே கேர் ப்ரொசீஜர். கட்டியை வந்து சக்ஷன் பண்ணி டெஸ்டிங் காமிச்ச பிறகு அவங்களும் நார்மலாக வீட்டுக்கு போய் எல்லாமே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹேவ் டாக்டர் சப்னா வித் மீ ஹியர். ஸோ திஸ் ப்ரொசீஜர் we've done it a few times in MGM. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரீசெண்டாக நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்கோம். யங் அன்மேரிட் கேர்ள், ஒரு சின்ன கட்டி பிரெஸ்டில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சின்ன சதை டெஸ்ட் ஊசி மூலமாக ஒரு சின்ன சதை டெஸ்ட் பண்ணி சாதா கட்டியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாதா கட்டி வந்து ஃபாலோஅப்பில் வைக்க போகிறோம். எவ்ரி 3 months 6 months வளர்ந்துட்டு வரதா, ஷேப் ஏதாவது மாறிட்டு வருதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபாலோஅப் வர சமயத்தில் ஷேப் மாறிட்டு வரும்போது அந்த கட்டியை நம்ம எடுக்கலான்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன கட்டி, இப்போ ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்தாலும் கொழுப்பு கட்டி வேறு இடத்துல உடம்புல இருந்தாலும் ஒரு கட்டி வளர்ந்துட்டு வருது இல்லாட்டி ஷேப் மாறிட்டு வருதுன்னா இந்த கட்டியை வெளியில் எடுக்கணும். ஏன் திருப்பி வளருதுன்னு பார்க்குறதுக்கு, ஏதாவது ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அன்மேரிட் கேர்ள், யங் கேர்ள், ஸ்கார் எதுவுமே எனக்கு வேண்டாம், பிரெஸ்ட்டில் ரொம்ப டிஸ்டார்ஷன் வேண்டாம். திஸ் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் women. ஸோ அந்த சமயத்தில் we have advised her that we can do this vacuum excision biopsy. அதில் அந்த சின்ன ஹோல் மட்டும் மார்பில் வச்சு லோக்கல் அனஸ்தீசியா அந்த சமயத்தில் கொடுத்துட்டு with this vacuum biopsy we suck out the whole lump, so it is completely gone away. No scar, same day going home, continuing the work the next day. So these are the advantages. So Dr. Sapna is our radiologist here, and we will now together demonstrate what is the procedure and how it is done.
Dr. Rajesh sir, Dr. Siddharth sir and Dr. Kirti has explained all the details about why the procedure is done, எதுக்காக பண்ணுறோம், என்ன அதில் அட்வான்டேஜஸ், அதில் எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மேஜராக வந்து இங்கே எல்லா அட்வான்ஸ் மொடாலிட்டிஸ் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள், லைக் டிஜிட்டல் மெமோகிராமு, அட்வான்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மிஷின் எல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியாகவே யங் பேஷண்ட்ஸ்க்கு we can detect what the lesion என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். லீஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் we have many ways எப்படி அது நம்ம பண்ணணுன்றது நிறைய விஷயம் இருக்குது. சிலருக்கு வந்து ஆக்சுவலாக பயாப்சி, கோர் பயாப்சின்னு சொல்லுவோம், அது பண்ணால் போதும். பட் சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா இந்த கோர் பயாப்சியில் கொஞ்சம் டிஷ்யூ வந்து சரியாக வரலன்னும் போது we will go for vacuum assisted biopsy. இதில் என்னென்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு கோர் பயாப்சி விட. ப்ளஸ் எக்ஸிஷன், as Kirti has mentioned, we do excision in the same sitting also we can do the excision. Once excision பண்ணோன்னா அது திருப்பி வளர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ யங் பேஷண்ட்ஸு காஸ்மெட்டிக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா they don't want a scar in their breast. ஸோ இது வர போன் மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலாக they don't have any scar. ஈவன் நம்மளுக்கு ஒரு 1 week கழிச்சு அவங்க வந்து பார்த்தா கூட we will not know where we have done the procedure. அந்த அளவுக்கு காஸ்மெசிஸ் இருக்கும். ஸோ யங் பேஷண்ட்ஸ் who are willing to remove the lesion without any scar அனும்போது this is one of the best procedure we can do. கட்டிங்களுக்கு வந்து எடுக்கிற சமயத்தில் முக்கியம் என்னன்னா ப்ரெசிஷன் தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் இமேஜ் கைடன்ஸ். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான இடத்துல நீடில் போட்டிருக்கோமா, டிஷ்யூஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டன் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். வேக்யூம் மிஷினில் வந்து இட் ஹாஸ் அ சக்ஷன் விதின். அந்த சக்ஷன் மூலியமாக தான் நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே உள்ளே எடுக்க முடியும். அண்ட் இந்த நீடில் தான், திஸ் இஸ் த சக்ஷன் நீடில். இந்த நீடிலோட டிப்பில் தான் we will have a small opening. அந்த ஓப்பனிங் மூலியமாக தான் நம்ம இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக சக் பண்ணி பீஸ் மீலாக வெளில கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். Give us a few minutes until the ultrasound comes on. Demonstration purposes-காக அந்த சிக்கன் breast-குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன ஆலிவ்ஸ் மாதிரி கட்டியாக காமிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற சமயத்தில் அந்த ஆலிவ் கட்டியாக யோசிச்சு நம்ம எப்படி வெளியில் எடுக்க போகிறோம்னு மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம்.
எந்த டிஷ்யூவில் ஒரு சின்ன நீடில் போட்டாலும் கொஞ்சம் ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் லவாஜ். அந்த லவாஜ் எடுக்கும் போது எல்லாமே ஃப்ளூட் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ உள்ளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் இது. வெளியில் எடுத்த பிறகு டிஷ்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். ஸோ வி ரிமூவ் த ஹோல் திங் அண்ட் வி செல் த டிஷ்யூஸ் ஃபார் டெஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பேசிக்லி. கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்து இது வந்து இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சாதா கட்டிங்களுக்கு வந்து ஃபுல் சர்ஜரியா ஃபுல்லா எக்ஸிஷன் பண்றதுக்கு அப்ரூவல்ஸ் இருக்கு. அது தவிர வளர கட்டிங்களுக்கு புற்றுநோய் இல்லாட்டி ப்ரீ கேன்சரஸ் வளர்ந்த கட்டிங்களுக்கு கூட இந்த மாதிரி டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டி வந்து அப்படி விட்டா என்ன ஆகும் மேடம்? சப்போஸ் இந்த 70% சொல்றீங்க, இப்போ எல்லா கட்டியும் எடுத்து ஆகணுமான்னு 70% எடுத்து ஆகணுமா? இல்லை, இப்போ வந்து ஒரு 100 பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வயசுல less than 40 years அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கோம். அது 70%க்கு வந்து bound to have some kind of change in the breast. இப்போ நம்மளுடைய ஜாப் என்னன்னா அந்த கட்டி வந்து வளர்ந்துட்டு வர போதா, ஃபியூச்சர்ல ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, அப்படியே இருக்க போதா என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த 70%ல நீங்க பாத்தீங்கன்னா மேபி 40%க்கு கொஞ்சம் ஏடிபிக்கல் செல்ஸ் இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொழுப்பு கட்டி மாதிரி இருந்தா, இல்ல சொன்ன மாதிரி புற்றுநோய் கொழுப்பு கட்டிக்கு நடுவில் நிறைய மார்போடைய கட்டிகள் நம்ம பார்த்துட்டு வரோம். சிலது வந்து நீங்க அப்படியே விட்டீங்கன்னா போக போக வளர வாய்ப்பு இருக்கலாம், போக போக புற்றுநோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். தட் இஸ் வாட் வி சே ப்ரீ கேன்சரஸ் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபோர்டபிள் மேடம் ஃபார் எவரிவன்? எஸ், இட் இஸ் ஃபேர்லி அஃபோர்டபிள். நீங்க ஓப்பன் சர்ஜரி வெர்சஸ் வேக்யூம்னு கேட்கும்போது இது கண்டிப்பா மச் லெஸ்ஸர் காஸ்ட். மறுபடியும் கட்டி வர வாய்ப்பு இருக்கலாம் சில கட்டிங்களுக்கு, அதோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் தான். இப்போ சில கட்டிகள் வந்து நம்ம ஃபுல்லா எடுத்த பிறகு நம்ம அந்த வேக்யூம் பண்ணி திருப்பி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம், கட்டி ஃபுல்லா வெளியில எடுத்திருக்கோமா என்னன்னு பாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா கட்டி வெளியில வந்திருக்குன்னா திருப்பி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம ரெக்கரன்ஸ் எதுவுமே பார்த்ததில்லை. கட்டியோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் தான் ரெக்கரன்ஸும் நம்ம சொல்ல முடியும். இப்போ மேமோகிராம் பண்ண கூட அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அப்போ எதை வச்சு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்? இது ப்ராப்ளம் ஃபுல் மேமோகிராம் இஸ் ஆக்சுவலாக ஐடியல். நீங்கள் கேட்டிங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே மார்புடைய எக்ஸ்ரே பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட். அது மேமோகிராம் பொறுத்த வரைக்கும் நிறைய மேமோகிராம் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மிஷினோடைய குவாலிட்டி கிளாரிட்டி தான் முக்கியம். இப்போ யங் ஏஜில் மார்போட எக்ஸ்ரே பண்ணுற சமயத்தில் ரொம்ப ஏர்லியான சேஞ்சஸ், அந்த கால்சிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். கால்சிஃபிகேஷன்ஸ்னால் லைக் லிட்டில் டாட்ஸ். அந்த ஸ்பாட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த மேமோகிராமோடைய குவாலிட்டி தான் முக்கியம். இப்போ எல்லா கட்டிங்கள் வந்து மேமோகிராமில் 100% நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. பட் 98% சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி மார்போட எக்ஸ்ரேல இருக்குது. அதுக்கு மேலே இப்போ ஒரு மார்போட எக்ஸ்ரே பண்ணிட்டு டவுட்ஃபுல்லாக ஏதாவது இருக்குது, ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அடிஷ்னலாக வி டூ அன் எம்ஆர்ஐ இல்லாட்டி மேமோகிராம்லேயே 3D டோமோசிந்தசிஸ். இப்போ நீங்கள் சிடின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். சிடியில் வந்து நிறைய ஸ்லைசஸ் வரும். அந்த ஸ்லைசஸ் பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஆக்யூரஸியும் நம்ம பார்க்க முடியும். அதே மேமோகிராம்லேயும் 3D மேமோகிராமின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்லைசஸ் ஆஃப் த பிரெஸ்ட் பார்க்குற சமயத்தில் சின்ன இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் மேமோகிராஃபி கூட இருக்குது. அதில் வந்து நம்ம மேமோகிராம் அந்த மார்போட எக்ஸ்ரே பண்ணுற சமயத்துலேயே கான்ட்ராஸ்ட் கொடுத்து அது வேறு எங்கேயாவது அப்நார்மல் டிஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு போய் இந்த கான்ட்ராஸ்ட் ஓட்டும். ஸோ த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தட் இன்க்ரீசஸ். அப்படியே விட்டு சதை வளர்ந்துருக்குமா? ஸோ ஒரு நார்மலாக ஓப்பன் சர்ஜரி பண்ணுற சமயத்தில் அந்த கேப்பை வந்து நம்ம தையல் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம், ஓப்பனாக விட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது வேக்யூம் பண்ணும்போது அந்த கேப் இருக்கிறது வந்து கம்மி. ரெண்டாவது வந்து யூஸ்வலாக தானாகவே அது ஃபில் ஆகிடும். வி டோன்ட் டூ எனிதிங் அடிஷ்னல்.
உங்களோட இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான், பட் we have claimed insurance on this. ஆனால் இப்போ ஒரு கேள்வி கேட்டார், திரும்பி கட்டி வளரும்னு சொன்னீங்க. இப்போ நான் ஏன் திரும்பி வளருது எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாதுங்க. அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து கட்டியோடைய நேச்சர் பொறுத்த வரைக்கும், இப்போ கொழுப்பு கட்டி புற்றுநோய் கட்டியும் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு நடுவில் ஃபிலோஜன் ஒரு கட்டி இருக்கு. அதோட நேச்சர் எப்படின்னா, நம்ம ஃபார்முலா ஆப்ரேஷன் பண்ணாலும் வேக்யூம் மூலமா பண்ணாலும் அது திருப்பி வளர வாய்ப்பு ஜாஸ்தி. Usually my procedures முடிச்ச உடனே we'll ask the patient to come back after 3 months. So we'll keep them under surveillance. ஏன்னா we'll ask the patient to come every 3 months for an ultrasound. ஏன்னா யங் பேஷண்ட்ஸ் இவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ அப் இல்லைன்னா we don't know what is happening to the patient. So அதுக்காக we'll ask the patient to come back after 3 months to check everything எல்லாமே நல்லா இருக்கான்றது. அதே மாதிரி every 6 months we'll ask the patient to come back so that நாங்களும் we'll make sure that திருப்பி வரலன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பேஷண்ட்க்கும் இருக்கும், எங்களுக்கும் we are constantly in touch with the patient. டாக்டர், கட்டி வராமே இருக்கிறதுக்கான வாழ்வியல் சூழல் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? எப்படி வாழ்க்கை முறை அமைச்சிருக்கீங்க? பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது தடுப்புன்னு இருக்குது, ஆபத்து குறைப்பதுன்னு இருக்குது, ரெண்டு வேற வேற. ஸோ தடுப்புன்றது வந்து 100% அந்த மாதிரி உறுதியாக யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஆபத்து காரணிகள் குறைக்கலாம். அதாவது இப்போ மார்பு கட்டி ஏன் வருது, நான் சொல்கிறது புற்றுநோய் கட்டி பற்றி சொல்கிறேன். ஏன்னா மற்ற சாதாரண கட்டிகள்லாம் இப்போ சொல்கிற மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் அதனாலலாம் வரலாம். பெரும்பாலும் அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தையோ இல்லை உயிரோ பாதிக்காது. ஸோ அதை பற்றி நான் பேச வரல. புற்றுநோய் கட்டியை பொறுத்த மட்டும் அது வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கணும்னா சில எல்லாருக்கும் தெரிந்த ஆபத்து காரணிகள் சிலதெல்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து உதாரணத்துக்கு கூடுதல் எடை வந்து ஒரு முக்கியமான ஆபத்து காரணி. அது மாதிரி இந்த வைட்டமின் டின்னு ஒன்று இருக்குது, அது குறைவு இருந்தால் அது ஒரு ஆபத்து காரணி. பல வருடங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் சொல்லி, ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன், அது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர். அது யாருக்கு வரும்? சின்ன வயசுலேயே பருவத்துக்கு வரவங்க, இல்லை மாதவிடாய் இருப்பது ரொம்ப தள்ளி போகிறது, கர்ப்பம் தரிக்காமல் இருப்பது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகுனாக்கா இந்த ஏன்னா இதெல்லாம் வரும்போது ஈஸ்வரன் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு கர்ப்பம் தரிக்கும் போதோ இல்லை தாய்ப்பால் கொடுக்கும்போதோ அதில் வந்து இன்ட்ரப்ஷன் வருது. அது இல்லாமல் தொடர்ந்து வரும்போது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி வேறு ஏதாவது காரணத்துக்காக ஈஸ்வரன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஈவன் இந்த கர்ப்பம் வராமல் தடுப்பு முறைக்கு கூட ஹார்மோன் மாத்திரை எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆபத்து காரணிகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூடுதலாக தவிர்த்து, அதே மாதிரி நம்ம உணவில் வந்து இது பல புற்றுநோய்களுக்கு பொருந்தும். இந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவு, இந்த எண்ணெயை பொறுத்த உணவு, சிகப்பு இறைச்சி கூடுதலாக சாப்பிடுதல், இதெல்லாம் வந்து புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை முறையில் வந்து இது வந்து எப்படின்னா இதில் வந்து லீவெல்லாம் கிடையாது. நமக்கு பிறந்தநாள் வருது, புது வருஷம் வருது, தீபாவளி வருதுன்னு அன்றைக்கெல்லாம் கொண்டாட முடியாது. எல்லா நாளைக்கும் 365 நாளும் கட்டுப்பாடாக இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் தடுக்கலாம். ஏன்னா வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் புற்றுநோய் வந்து பரம்பரையாக வருது கிடையாது, வாழ்க்கை முறையில் வருது. இதில் நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ மாசு இருக்குது, இல்லை உணவில் கலப்படம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அது அரசாங்கமோ ஒரு சமுதாயமோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அது விழிப்புணர்வு வேணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மக்கள் இதெல்லாமே கேட்குறாங்க, அரசாங்கத்தில் ஆரோக்கியமானு யாரும் கேட்கறது இல்லை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அதெல்லாம் மாறும். பட் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற அந்த ஆபத்து காரணிகளை நம்ம நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் குறைக்கலாம், இந்த மாதிரி நோய்கள் வருவதை தடுக்கலாம். சுயமாக இதை கண்டுபிடிச்சிக்க முடியுமா பெண்களாலேயே? சுயமான உதவி தான் வேணுமா? அதாவது எல்லா பெண்மணிகளுக்கும் இந்த வயதுக்கு வந்த பிறகு இந்த மார்பக சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பரிந்துரை செய்யணும் எல்லாருக்குமே. அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் செய்யணும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், சாதாரண ஆரோக்கியமாக இருக்கிற மார்பு எப்படி இருக்கும்ன்றதே வந்து பெரும்பாலும் பெண்மணிகளுக்கு அவங்களுடைய மார்பு எப்படி அது இருக்கும் தெரியாது. அந்த சருமம் தொட்டால் எப்படி இருக்கும், அதற்கு அடியில் எப்படி இருக்கும். ஸோ அது மாதம் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த மனசில் பதிஞ்சிடும் சாதாரண நிலை என்னன்னு. அப்போ அதாவது அசாதாரணமாக வந்தால் உடனே அதனுடைய விழிப்புணர்ச்சி வந்துடும். இன்னும் வித்தியாசமாக இருக்குது, அதுக்காக உடனே புற்றுநோய் அர்த்தம் கிடையாது. பட் வித்தியாசமாக இருக்கும்போது மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளலாம்.
இது எல்லாமே ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே இந்த மேமோகிராம் இது பண்ணாக்கா தடுக்க முடியாது. பட் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். எந்த புற்றுநோய்க்குமே மார்பு புற்றுநோய்க்கு முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட 100% பூரண குணப்படுத்திடும். எம்.ஏ. ராஜா, இந்திய புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் புற்றுநோய் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இன்று நாம் பேசக்கூடியது வெற்றிட உதவி திசு பரிசோதனை அப்படின்னு சொல்ல தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்யூம் அசிஸ்டட் பயாப்சி. இது குறிப்பாக மார்பக புற்றுநோய் பேசுகிறோம். இதனுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், புறநோயாளியாக செய்யலாம், இந்த பக்க விளைவுகள் மிக குறைவாக செய்யலாம், தழும்பு கையல் எதுவும் இல்லாமல் செய்யலாம். இது போன்ற பல அனுகூலங்கள் இருக்கின்றன. இது எல்லா கட்டிக்கும் பொருந்தாது. எங்கு அது பொருந்துமோ அது நிச்சயமாக அது ஒரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் தான் அந்த நோயாளியும் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா சில சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். இது ஒரு நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கும் பரிசோதனையாகவும் இருக்கலாம். சில தருணங்களில் அதை சிகிச்சை செய்யும் முறையாகவும் இருக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இது உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எந்த கட்டியுமே ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது, புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இன்றைய சூழ்நிலையில புற்றுநோயா இருந்தா கூட ஆரம்பத்தில் கண்டுபிடித்து விட்டா பூர்ணமாக குணப்படுத்தலாம். ஸோ மெயினாக இன்னைக்கு நம்ம மெயினாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு 30 வயசுல ஒருத்தவங்க இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்ல வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே அந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. டே கேர் ப்ரொசீஜர் தான். ஸோ டே கேர் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க காலையில் வர்றாங்க, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அதே நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியால நம்ம சாதாரண மரத்து போன ஊசி அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் ஃபாஸ்டிங்கில் வர தேவையில்லை, நார்மலாக வீட்லேயே சாப்பிட்டு வரலாம். ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட இவ்வளோ நேரத்துக்கு வெறும் வயிற்றுல இருக்கணும்ட்டு கிடையாது. ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு கூட உடனே சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம டாக்டர் ராஜசிதாஸ் சார் சொன்ன மாதிரியே செடேஷனுக்கு கேட்டாங்கன்னா, செடேஷன்னா ஸ்லைட்டா நம்ம மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி குறையறதுக்கு அந்த மாதிரி பண்ற சமயத்துல மட்டும்தான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ப்ரொசீஜருக்கு வரதுக்கு முன்னாடி சாப்பிடாம வெறும் வயிற்றுல வரணும். இல்லாட்டி அவங்க நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இல்லாட்டி ஒரு பிளட் டெஸ்ட்க்கு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொசீஜர் முடிச்சு அதே நாள் வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணுவோம் சார்? சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாம். ஸோ அது நான் ஒருத்தவங்க மெசேஜ். ஸோ யூஸ்வலா அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்றது 18 வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் முடிச்ச உடனே அந்த 5வது நாள் இல்லாட்டி 10வது நாளுக்குள்ள பீரியட் முடிச்ச பிறகு, அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிச்ச பிறகு யூஸ்வலா வீட்லயே தானாவே செக் பண்ற மாதிரி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பண்ற சமயத்துல ஒருத்தவங்களுக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் ஏதாவது அப்நார்மல் டிஷ்யூ வந்தா சீக்கிரமாவே அவங்க டெஸ்டிங்க்கு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். பட் காமனா செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்கு என்ன நார்மல், என்னுடைய மார்பு எப்படி இருக்கும் ஷேப் பாக்குறதுக்கு, ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. தட் இஸ் வாட் வி கால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க மெடிகேஷன்ல கண்டினியூ பண்ண வேண்டியது. மெடிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இருக்காதுங்க. யூஸ்வலா காமனா நம்ம ஜஸ்ட் குரோசின் மாத்திரை மட்டும் பெயின் கில்லர்ஸ்க்கு, சப்போஸ் வலி இந்த ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு அந்த லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வெளியில இருந்து வந்த பிறகு நார்மல் மெடிகேஷன்ஸ் டோலோ 650 இல்லாட்டி ஏதாவது ஒரு குரோசின் மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். நிறைய பேர் அடுத்த நாள்லயே ஒரே ஒரு மாத்திரை எடுத்த பிறகு எனக்கு வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருசா எதுவுமே மெடிசன்ஸ் இருக்காது. சர்ஜரியோட வேக்யூம்ல இருக்க அந்த பெனிஃபிட்ஸ் என்ன? சர்ஜரியோட வேக்யூம்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ இந்த ஹீலிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்துல ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து
அந்த புண் எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகு தான் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ற சமயத்துல டைல் போடாம இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம எத்தனை பேருக்கு பண்ணிருக்கோம் இது வரைக்கும்? இங்க வந்து நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா, கட்டி இது வரைக்கும் வராம. இந்த நோயில் வந்து